ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம்னா, கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை வந்து ஒரு 4 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம். அது இபின் பதூதா, மார்க்கோ போலோ, வாஸ்கோ ட காமா, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணோம். அல்பீருனி, கரெக்ட், அல்பீருனி இவங்களை பற்றி. அதாவது யாத்ரீகர்கள் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில் பிறந்து இந்தியாவு மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே ட்ராவல் பண்ணி அங்கங்கே உள்ள மக்களை பற்றியும் சமூகம் பற்றியும் அடக்குமுறை பற்றியும் அங்கே உள்ள அதிகாரம் பற்றியும் அங்கே ராஜாக்களோட வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட தண்டனை முறைகள் பற்றியும் அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் பற்றி எல்லாத்தையுமே வந்து 10ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுலாம் வந்து அப்போ உள்ள ட்ராவலர்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இந்தியாவை மட்டும் இல்லை, இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்க எழுதின குறிப்புகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டயத்தில் 10ஆம் நூற்றாண்டுனா வந்து இப்போ 15ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த டயத்தில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணவங்கலாம் வந்து அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இந்தியா பற்றி என்ன சின்ன சின்ன விஷயம் எழுதி வச்சுருக்காங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் என்ன, அதை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் தான் இந்த கோடுகள் இல்லாத வரைபடம்னு. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 சாப்டரில் வந்து அவங்க யார், அவங்க எப்படி பயணம் பண்ணாங்க, அவங்க எழுத்த புத்தகங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ராபர்ட் பியரி அப்படின்ற ஒருத்தர். அதாவது அவர் வந்து இந்தியாவுக்கு பயணம் பண்ணல, வடதுருவம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி பயணம் பண்ணார், யாரோட உதவியில் வந்து பயணம் பண்ணார், அந்த பயணத்துக்கு என்னென்ன கஷ்டப்பட்டார் அப்படின்றத முழுக்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவருமே வந்து ஒரு யாத்திரிகர் அப்படின்றாங்க. பட் ஆனால் வந்து இவர் இந்தியாவுக்கு வந்து வரல, பட் ஆனால் அந்த வடதுருவத்துக்கு போயிருக்காரு. இப்போ வடதுருவம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இதை பற்றி நம்ம சொல்லலாம். வடதுருவம் அப்படின்னா வந்து பனி சூழ்ந்த ஒரு பகுதியாம். யாருமே வந்து அங்கே போகவே முடியாத. உண்மையில் அங்கே வந்து யாராச்சும் இருக்காங்களா, அங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த 15ஆம் நூற்றாண்டு அந்த 1500 காலகட்டங்கள், இப்போ நம்ம 2025 இருக்கோம்ல, அந்த காலகட்டங்கள்லாம் வந்து எல்லாமே எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லையா. எப்படியாச்சும் கடல் வழி கண்டுபிடிச்சி நம்ம வேறு நாட்டை அடையணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி வட துருவத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னு. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பனி சூழ்ந்திருக்கனால மனுஷங்களாம் அங்கே போகவே முடியாது. போகிறப்பே வந்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு இதாக சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் போகிறதுக்கு வந்து எஸ்கிமோக்கள் அப்படின்ற ஒரு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவரோட நாள் குறிப்பில் வந்து அவருக்கு நிறைய வந்து பரிசு பொறுப்புகளும் சன்மானங்களும் கொடுத்தாங்களாம். ஏன்னா அவர் வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்ணிட்டு வந்ததுக்காக. அப்போ வந்து அவரோட நாட்குறிப்பு எழுதும் போது நான் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இடத்த போய் அடைஞ்சதுக்கு முக்கியமாக காரணம் யாருன்னா வந்து எஸ்கிமோக்கள்ன்ற மக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும், அப்புறம் அந்த பனி பிரதேசங்களை போய் அந்த இடத்த அடையிறதுக்காக அங்கே அவருக்கு உதவியாக இருந்த அந்த நாய்கள் பற்றியுமே வந்து நிறைய விஷயத்தை எழுதியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வடதுருவம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் யாருமே இல்லாத ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. யாருமே வந்து தொட முடியாத ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. 1500 காலகட்டங்கள்லாம் வந்து எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போகணும், வணிகம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி நிறைய குழுக்களாக வந்து அங்கே பயணம் செய்ய ஆரம்பித்தாங்களாம். சரியான ஒரு பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் போனனால போகிற வழியிலே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட வந்து 1500 காலகட்டங்களில் இதான் நடந்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ உள்ள மன்னர்லாம் வந்து நிறைய இதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களால போய் அடைய முடியலையா. அதை வச்சு நிறைய பிஸ்னஸே பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு 300 வருஷமாக வந்து அந்த 1500லேருந்து 1800 900 வரையும் வந்து இது வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது. 1908ஆம் ஆண்டு தான் வந்து இந்த ராபர்ட் பேரி அப்படின்றவர் வந்து போய் அந்த இடத்த வந்து அடைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷமாக ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து போகிற வழியிலே வந்து இறந்து போயிருக்காங்க. சரியான ஒரு பாதுகாப்பு கருவிகள் எல்லாமே வந்து கொண்டு போகாதனால, சரியான ஒரு வரைபடங்கள் சரியான ஒரு தெளிவு இல்லாதனால. பட் ஆனால் அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி இதுலேருந்து நிறைய காசு சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அதை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு வந்து உங்களால் முடியல, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து ஒரு பீரங்கி மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பீரங்கிக்குள்ளே ஒருத்தனை மனுஷனை வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது அந்த பீரங்கி வந்து அப்படியே அவனை வந்து தூக்கி அந்த வடதுருவத்துக்கு வந்து போட்டுருவோம். அவன் வந்து பெருசாக கஷ்டப்படவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணி அதை சில பேர் நம்பி ஒருத்தனை உண்மையிலே வந்து அந்த பீரங்கியில் வச்சு சுட்டாங்களாம். அவன் வந்து அவன் உடம்பே வந்து துண்டாக போய் இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணால் வந்து நான் மரம் வெட்டுற கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கருவியால் வந்து மரத்தை ஈஸியாக வெட்டி அந்த பனிப்பிரதேசத்தில் போய் இறங்கினோடனே வந்து நம்ம சுரங்க பாதமே செஞ்சால் ஈஸியாக அந்த இடத்துல போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணாங்களாம். இன்னொருத்தர் என்ன பண்ணானா வந்து நான் ஒரு பொடி மாதிரி வச்சுருக்கேன், அந்த பொடியை தூவி விட்டால் அவன் இங்கேருந்து மறைஞ்சு போய் அங்கே போய் வடதுருவத்தில் போய் ரீச் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து 300 வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி தப்பாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. சில பேர் வந்து உண்மையாலே அங்கே போக ட்ரை பண்ணுறது சொல்லி பாதி வழியிலே வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த 300 வருஷமாக வந்து இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. யாருமே வந்து முழுசாக போய் அங்கே சேரவே இல்லையா. நிறைய வணிகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வணிக குழுக்களை வந்து இப்போ அவங்களாவே வந்து சில குழுக்களை ஏற்படுத்தி பண்ணி நிறைய காசு கொடுத்து நீங்கள் அங்கே போய் ரீச் ஆயிருங்க, அங்கே வந்து நம்ம வணிகத்தை வந்து நம்ம பெருசு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வணிக ஆசையிலே வந்து ஏகப்பட்ட பேர் அமைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஃபெயிலியர் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இது
இப்படியும் ஒரு 300 வருஷ காலகட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கப்போ 1908 தான் வந்து இந்த ராபர்ட் பேரி அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி சாகசம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கவராம். சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போய் ட்ரை பண்ணுறவர். அதான் அந்த மாதிரி இடம்னா அந்த மாதிரி சார்ந்த இடங்கள். பட் ஆனால் வடதுருவத்துக்கு வந்து போகிறதே இல்லையா. அவர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வந்து அப்போ உள்ள அமெரிக்காவில் உள்ளவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ இப்படி அவர் இந்த ராபர்ட் பேரி அப்படின்றவர் கிளம்பலாம் அப்படின்றக்கப்போ வந்து அவருக்கு இந்த கதைகள் எல்லாமே வந்து அவர் முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, இந்த மாதிரி போய் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றதே வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்படி 300 வருட காலம் பலரையும் ஏமாற்றிய துருவ சாகச பயணத்திற்கு ராபர்ட் பேரி தயாரான போது அவர் முன்பு இந்த பழங்கதைகள் யாவும் ஊசலாடின. அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பேரி துருவ பிரதேச பயணங்களில் இளவயது முதலே மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடதுருவத்தை நோக்கிய பயணங்கள் மேற்கொண்டு வடதுருவ முனையை தொட முடியாமல் பாதியில் திரும்பியிருந்தார். இதை பற்றி அறிந்த அமெரிக்க அதிபர் அவரது பயணத்திற்கு தேவையான உதவிகள் அத்தனையும் செய்து தருவதாக அறிவித்த பிறகு 1908 ஆண்டு வடதுருவத்தை தேடிச் செல்லும் சாகச பயணத்தை மேற்கொள்ள துவங்கினார். இந்த பயணம் அவர் நினைத்ததைப் போல எளிமையாக இல்லை, மிகப்பெரிய சவாலாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து 1908 ஆண்டு வந்து 23 பேரோட வந்து அந்த பயணம் வந்து கிளம்பியிருக்காரு. அவர் வந்து அந்த வடதுருவ 8 மாதம் பயணம் பண்ணியிருக்காரு. அந்த வடதுருவத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஈடா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப பனிப்பறைகளும் பனி பிரதேசமும் ரொம்ப ரொம்ப நிறைந்திருக்குமா. அங்கே தான் வந்து எஸ்கிமோக்கள் அப்படின்ற ஒரு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வடதுருவத்துக்கெல்லாம் முன்னாடி அந்த மக்களோட ஹெல்ப் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மக்கள் மூலயமா அந்த நாய்கள் மூலயமா வந்து அந்த வடதுருவத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போ அந்த பயணத்தில் வந்து முடிஞ்சளவு அதுக்கப்புறம் பயணம் பண்ணி அந்த இடத்த வந்து அடைஞ்சிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவர் கொடியை வந்து நாட்டிடுறாரு. அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணவங்க வந்து எஸ்கிமோக்கள்னு சொல்லிட்டு அவரோட நாற்குறிப்பில் வந்து எழுதியிருக்காராம். யாருமே போக முடியாமல் 300 வருஷமாக வந்து கஷ்டப்பட்ட ஒருத்த வந்து இவர் போய் பல மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் எண்டே ஆயிருக்கு. அதை வந்து முடிக்கிறப்ப அந்த எஸ்கிமோக்கள் யூஸ் பண்ண அந்த நாய்கள் மூலியமாக போய் அந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு. அந்த நாய் வந்து அந்த வண்டியெல்லாம் எழுதிட்டு போகல அந்த பனீர் பிரதேசங்களில். இவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வண்டியை வந்து வேற மாதிரியும் அமைச்சிருக்காரு. லாஸ்ட்டில் போய் ரீச் ஆகிட்டாரு. அவர் ரீச் ஆகிட்டு வந்து அவரோட நாட்குறிப்பில் வந்து எஸ்கிமோக்களால் தான் நான் வந்து ரீச் ஆனேன்னு சொல்லி எஸ்கிமோக்கள் பற்றி அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காங்களா அந்த மக்கள் பற்றி. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து படித்து சொல்கிறேன். ராபர்ட் பேரி தனது வடதுருவ பயண அனுபவம் பற்றிய இந்த நூலின் எஸ்கிமோக்களை பற்றிய மிக விரிவாக எடுத்து சொல்கிறார். எஸ்கிமோக்கள் பனிப்பிரதேசத்தில் வாழ்பவர்கள். அவர்கள் ஸ்லெட்ச் எனும் பனிச்சறுக்கு வண்டி வைத்திருக்கிறார்கள் என்று பொதுவாக அவர்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பதற்கு அப்பால் அவர்களின் அன்றாட வாழ்வு மற்றும் நம்பிக்கைகள், சடங்குகள், குடும்ப வாழ்வு என்று எஸ்கிமோக்களின் இயல்பை துல்லியமாக சித்தரிக்கிறார் பேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு. அதை போயிட்டு வந்தோடனே ஒரு நாள் குறிப்பு எழுதியிருக்காரு அப்படின்றால அதை வந்து ஃபர்ஸ்ட் அட் த போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் தான் வந்து இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அவர்களது மொழியில் எஸ்கிமோக்களின் குழந்தைகள் மிக வலிமையானவர்கள். அவர்கள் சீனர்களைப் போல குள்ளமாக உடலமைப்பு கொண்டிருந்த போதும் வலிமையான உடல் தன்மை கொண்டவர்கள். எஸ்கிமோக்களின் பாஷைக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அத்தோடு அவர்களது பேச்சு முறையும் மிகவும் விசித்திரமானது. அவர்களது மொழியில் ஒரு சொல் என்பது முடிவுற்று செல்லக்கூடிய வாக்கியத்தை போன்றது. அதனால் அவர்கள் சொல்லை சிறிது சிறிதாக உடைத்து பயன்படுத்துகிறார்கள். அதைவிடவும் சாதாரண மக்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு பாஷையும், அறிவாளிகள் மற்றும் வயதானவர்கள் பேசுவதற்கு இன்னொரு பாஷையும் அவர்கள் மொழியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து சாதாரண மக்கள் பயன்படுத்துக்கு ஒரு பாஷையும், வயதானவர்களும் அறிவாளிகளும் பயன்படுத்துறதுக்கு இன்னொரு பாஷையுமே வச்சுருக்காங்களா. அவங்களோட அந்த பாஷைக்கு வந்து மொழி அந்த எழுத்து வடிவம் வந்து இல்லையா. அவங்களோட சொல் வந்து முடியவே முடியாது. அதனால் வந்து அவங்களே வந்து சுருக்கி சின்ன சின்னதாக வந்து பேசுவாங்களாம் அப்படின்னு சொல்லி எஸ்கிமோக்கள் பற்றி அவரோட புத்தகத்தில் வந்து எழுதுறாராம். அவங்க வந்து பனி வீடு கட்டுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாம். பனி வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கட்டுவாங்களாம். அவங்க எப்போவுமே வந்து 2 அல்லது 3 குழந்தைகளுக்கு மேலே வந்து பெற்றுக்கிறது இல்லையா. ஸோ அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து மனைவியை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா மனைவி வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிடணுமா. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைகள் வந்து கணவர் தான் பார்த்துக்கணுமா. ஸோ மனைவி வந்து மறுபடியும் வரமாட்டாங்களா, அதையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட வாழ்வை பற்றி சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க வீட்டில் வந்து யாராச்சும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள புதைக்கும் போது அவங்க யூஸ் பண்ண கருவிகளும் அந்த தண்ணீர் குடுவையெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து புதைப்பாங்களாம். ஏன்னா அவர் மேலே போய் திருப்பியும் உயிரோட வாழ்வார் அப்படின்ற நம்பிக்கையும். அதனால் அப்போதைக்கு வந்து அவருக்கு அந்த ஆயுதங்களோ அந்த தண்ணியும் வந்து தேவைப்படும் அப்படின்றதுமே சொல்லுவாங்களாம். அதுமாதிரி வந்து வயதானவர்களை யாராச்சும் இறந்து வந்து புதைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கோட சேர்த்து புதைப்பாங்களாம். ஏன்னா வந்து அவர் வயதானவர் மேலே போய் மறுபடியும் எழுந்து வரும்போது அவருக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாதுல்ல, வயசானவங்கனாலும் சொல்லி அந்த மாதிரி அவங்க நம்பிக்கைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்களாம். அது மாதிரி அவங்களோட அந்த மக்களில் வந்து யாராச்சும் இறந்து போயிட்டா அவரோட பேரை வந்து அந்த குழுவில் இருக்க இன்னொருத்தர் வச்சு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பேரை எப்போ வைப்பாங்கன்னா அந்த குழுவில் வந்து யாருக்கு புதுசாக ஒரு குழந்தை பேரத்தோ அப்போ தான் வந்து அந்த பேரை வந்து மாற்றி வைப்பாங்களாம். அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கன்றது அவ்வளோ அழகாக வந்து அந்த எஸ்கிமோக்கள் பற்றி சொல்கிறாங்க.
அப்படி ஒருவர் இறந்து போய்விட்டால் உடனடியாக அதே பெயரில் அந்த இனக்குழுவில் உள்ள யாவரும் தனது பெயரை மாற்றிக்கொண்டு விடுவார்கள். இனி அந்த பெயர் புதிதாக பிறக்கும் குழந்தைக்கு மட்டுமே சூட்டப்படும். அதுபோல எஸ்கிமோக்கள் தங்களை மூதாந்தையர்கள் ஆவிகளாக வந்து வழிகாட்டுகிறார்கள் என்று நம்புகிறார்கள்னு சொல்லிட்டு அவங்களோட மூத்தவங்க வந்து ஆவிகளாக வந்து இவங்களை வழிகாட்டுறாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அந்த பனிப்பிரதேசங்களோ இல்லை எங்கேயாச்சும் போய் வந்து வழி தவறி போயிட்டாங்கன்னா வந்து அவங்க மூதாதையர்கள் வந்து ஆவியாக வந்து அவங்களை வழிகாட்டி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இருந்துக்கிட்டே இருக்கான். அதுமாதிரி வந்து அவங்க வந்து உழைக்கிறதுக்கு வந்து அஞ்சவே மாட்டாங்களாம். ரொம்ப உழைச்சிக்கிட்டே வந்து இருப்பாங்களாம். ரொம்ப வலிமையானவர்களாம். குள்ளமாக இருந்தாலும் ரொம்ப வலிமையானவர்களாம். ஆனால் இன்னொன்று வந்து அவங்க வந்து உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கலன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்களா, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்களா. ஸோ உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து அவங்க எப்போவுமே எதிர்பார்ப்பாங்களா. இது எல்லாமே வந்து எதிர்பார்க்கறது தான். எல்லா காலகட்டத்திலையுமே யாராச்சும் உங்களுக்கு உழைப்பு கொடுத்தா அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணுன்றது வந்து நம்ம இந்த சூழ்நிலை வரையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மக்களுமே வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து சில விஷயம் சொல்கிறாங்க, சின்ன பாராட்டுகளும் பரிசுகளும் வந்து அவங்களுக்கு கிடைக்கலனா கூட வந்து நம்பிக்கை இழந்துருவாங்களா. இந்த மாதிரி வந்து ஏதோ வந்து உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டோ இல்லை பரிசே கிடைக்கலனா கூட ரொம்ப நம்பிக்கை இழந்ததாக ஆயிடுவாங்களாம். அதுமாதிரி வந்து அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை வந்து நிறைவேற்றணுமா, அதுக்காக நிறைவேற்றுறதுக்காக வந்து அவங்க ரொம்ப உழைப்பாங்க. அதையுமே வந்து சொல்கிறாங்க. அதுபோல வாக்குறுதி தந்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அதை எஸ்கிமோக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று மிக நுட்பமாக அவர்கள் வாழ்வை பற்றி பதிவு செய்திருக்கிறார் பியரி. வடதுருவ சாகச பயணம் எஸ்கிமோக்களின் துணையோடு நிறைவேறியது என்றும் அவர் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். பனிப்புயலும் உடல்நல கோளாறுகளும் பியரியோடு வந்தவர்களை முடக்கி போட்டுவிட தனியாக பியரி வடதுருவத்தின் முனையை நோக்கி நாய்கள் இழுத்து போகும் பனிச்சறுக்கு வண்டியில் பயணம் மேற்கொண்டார். பாரம்பரியமாக எஸ்கிமோக்களின் பனிச்சறுக்கு வண்டியின் அமைப்பை கொஞ்சம் மாற்றி பியரியே தனது தேவைக்கு ஏற்ப புதிய வடிவம் தந்தார்னு சொல்லிட்டு அந்த எஸ்கிமோக்கள் பற்றி எழுதி மறுபடியும் வந்து அந்த பியரி அந்த ரீச் ஆனார்ல எஸ்கிமோக்களோட ஹெல்ப் அவரை பற்றி சொல்கிறாங்க. அந்த நாய்கள் இழுத்து போகிற வண்டியை வந்து அவருக்கு தகுந்தமே மாற்றிருக்காரு. அவருக்கு வந்து பனிப்புயலில் வந்து நிறைய வந்து உடல்நல கோளாறுமே வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி போய் தான் வந்து அந்த வடதுருவத்தை வந்து அடைஞ்சிருக்காரு. அந்த வண்டியின் நாய்களின் துணையோடு அவர் துருவ பிரதேசத்தில் கடந்து போன போது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பனியை தவிர வேறு எதுவுமே இல்லை. மிதமிஞ்சிய பனிப்பொழிவு காரணமாக இரவில் உறக்கம் கொள்வது முறையாக இல்லை. அத்தோடு பனி எதையோ முணுமுணுத்து கொண்டிருப்பது போல ஒரு சப்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னிரவில் ஏதோ ஒரு அசைவை கண்டு நாய்கள் குறைக்கும் போதெல்லாம் பியரியின் மனது இந்த பயணம் இத்தோடு முடிந்துவிடப் போகிறது என்று தோன்றியிருக்கிறது. ஆனால் எல்லா தடைகளையும் மீறி அவர் 1909 ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் வடதுருவ முனையை அடைந்தார்னு சொல்லிட்டு 1908 ஆண்டு தொடங்கி 1909 ஆண்டு வந்து அடைஞ்சிருக்காரு. இடையில ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காரு. இதோடு இந்த பயணம் முடிஞ்சு நம்ம இறந்து போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. அந்த செய்தி அமெரிக்கா வந்து சேர்ந்தபோது உலகமே ஆச்சரியமடைந்தது. பல மாதங்களுக்கு பிறகு நாடு திரும்பிய ராபர்ட் பியரி துருவ சாகசத்திற்காக மிக உயரிய விருதுகளும் பதக்கங்களும் தந்து கௌரவிக்கப்பட்டார். ஸோ அந்த ரீச் ஆகிட்டார். அவருக்கு நிறையா வந்து பரிசுகளும் பாராட்டுகளும் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட பயணம் வந்து நிறைய பேர் சந்தேகப்படுறாங்களா, அவர் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த வடதுருவத்துக்கு போவே இல்லை, அதோட 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அவர் கொடியை நாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, எக்ஸாக்டாக வந்து அதுக்கு போவே இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து அவருக்கு முன்னாடி நான் தான் போயிட்டு வந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனால் வந்து ரொம்ப வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இல்லை இவர் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கேன்னு சொல்லி இந்த பியரி அவரோட சாதனைகள் தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் மேலே வந்து அவர் சொன்னார்ல நான் தான் அவருக்கு முன்னாடியே போயிட்டேன்னு. ஸோ அதை வெரிஃபை பண்ணி பார்த்தப்ப இல்லை பியரி தான் வந்து ஃபஸ்ட்டாக போயிருக்காருன்றதையுமே வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் போய் சேர்ந்து அந்த கொடியை நட்டிருந்தாலும் அவரோட அந்த பயணம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வழிகாட்டுச்சு. அவரோட பயணம் வந்து வரலாறுல வந்து ரொம்ப முக்கியமான பயணம் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்களாம். ஸோ அதெல்லாம் சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. நானுமே படித்து இந்த பகுதியை வந்து முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அவர்களது நான் புத்தகத்தையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி படிங்க. ஆனால் ராபர்ட் பியரின் பயணம் சந்தேகங்களை உருவாக்கியது. 1908 ஆண்டு வடதுருவ பிரதேசத்திற்கு பயணம் செய்து கொடி நாட்டி வந்ததாக தன்னை அறிவித்து கொண்ட ஃப்ரெடரிக் குக் தான் ஒருவரே வடதுருவத்தை முதலில் அடைந்தவர் என்று மறுப்பு குரல் எழுப்பினார். ஆனால் ஃப்ரெடரிக்கின் குறிப்புகள் அவர் வடதுருவப்பதிக்கே செல்லவில்லை என்று நிரூபிக்கப்பட்டதால் ராபர்ட் பியரி ஒத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரெடரிக் குக் அப்படின்றவர் வந்து நான் தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி. பட் ஆனால் அவரோட அந்த பயண அனுபவங்கள்லாம் வந்து கேட்டு அதை பார்த்து வெரிஃபை பண்ணப்போ கண்டிப்பாக அவர் போகவே இல்லை, ராபர்ட் பியரி தான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லி அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணாங்களாம். இதன் பல வருடங்களுக்கு பிறகு சமீபமாக வடதுருவ யாத்திரை செய்த குழு ராபர்ட் பியரி வடதுருவ முனையை அடையவே இல்லை. அதற்கு 30 கிலோமீட்டர் முன்னதாகவே தனது கொடியை நாட்டி
தனது கொடியை நாட்டிவிட்டு திரும்பியிருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள். அது அப்படியே அது உண்மை என்றாலும் கூட பியரியின் சாதனை வடதுருவ பயணத்தில் மிக முக்கியமானது. இந்த பயணத்தில் பியரி மிகவும் நன்றிக்குரியதாக குறிப்பிடுவது நாய்களையே. பனி நாய்கள் மிகவும் வலுவானவைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அவரோட குறிப்பில் வந்து என்னதான் வந்து நீங்கள் 30 இப்போ போன ஒரு குழுக்கள் வந்து இல்லை அவர் 30 கிலோமீட்டர்லேயே முன்னாடியே வந்து கொடி வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் வந்து அந்த வரலாற்றில் வந்து அவர் முத போனது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இப்போ நம்மளாம் வந்து போக முடியுது அப்படின்றதையுமே வந்து அவரோட சாகசத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து அவரோட குறிப்பில் அந்த பியரி அவர் குறிப்பில் வந்து அந்த நாய்கள் அவரை அந்த வண்டியில் வச்சு இழுத்துட்டு போச்சு அந்த நாய்களை பற்றி ரொம்ப ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதையுமே இங்கே சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. இந்த பயணத்தில் பியரி மிகவும் நன்றிக்குரியதாக குறிப்பிடுவது நாய்களையே. பனி நாய்கள் மிக வலுவானவை. அவை மாமிசம் தவிர வேறு எதையும் சாப்பிடாதவை. தண்ணீருக்கு பதிலாக அவை பனிக்கட்டுகளை விழுங்கிவிடக்கூடியவை. இந்த நாய்கள் பனி ஓநாய்களின் வழியில் தோன்றியவை என்பதால் அவற்றால் எவ்வளவு குளிரையும் எதிர்கொள்ள முடியும். அத்தோடு காற்றின் வேகம் மற்றும் பனி சரிவுகளை முன்உணர்ந்து செயல்பட முடியும். இவை யாவும் மட்டுமின்றி மிகுந்த யசமானன் விசுவாசமிக்கவை இந்த நாய்கள் என்று தனது பயணத்தின் தீராத கடன் பற்றி பியரி நிறைய எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நாய்களை பற்றியும் அதோட அந்த ஒரு உழைப்பை பற்றியும் அது என்னென்னலாம் வந்து பண்ணும் சாப்பிடும் அது என்னென்னலாம் தாங்கும் அதை பற்றியும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவரோட பயண குறிப்பில் வந்து எழுதியிருக்காராம். பியரியின் பயணத்திற்கு பிறகு துருவ பிரதேசங்களுக்கு பல்வேறு ஆய்வு பணிகளுக்கு செல்வது இயல்பாகிவிட்டது. இன்றுள்ள நவீன வசதிகளும் உபகரணங்களும் இல்லாத காலத்தில் தன் விருப்பத்தின் பாதையில் முன்னேறி இயற்கையின் உச்சத்தை தொட்டு வந்த வகையில் பியரியின் பயண அனுபவம் ஒரு நாவலை விடவும் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. தனது பயணம் முழுவதும் தான் கண்டது மனிதர்கள் எல்லா இயற்கை சூழலையும் எதிர்கொண்டு வாழக்கூடியவர்கள் என்பதே என்கிறார் ராபர்ட் பியரின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பயணத்தில் வந்து மொத்தமாக வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வந்து மனுஷங்க வந்து எல்லா இயற்கை சூழ்நிலைகளையுமே வந்து கண்டிப்பாக வாழக்கூடியவங்க தான். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு இந்த ஒரு சூழலாக செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து செட் ஆகாதுன்னு அப்படிலாம் இல்லை. மனுஷங்க வந்து எல்லா இயற்கை சூழ்நிலையுமே வந்து வாழக்கூடியதான்னு சொல்லி அவரோட பயணத்தில் வந்து அவர் முடிவாக தெரிஞ்சுக்கிட்டுன்றதை பதிவு பண்ணுறாராம். பயணம் கற்றுத்தரும் பாடம் என்று இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த பகுதியை முடிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் பியரி பற்றி இந்த தான் நம்ம சொல்ல வந்தது இந்த வீடியோவில். கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த மாதிரி நிறைய பேரோட பற்றி ஒரு 11 பேர் பற்றி இருக்குது. இதுவரையும் நம்ம இது வந்து 5வது ஒரு வீடியோ நினைக்கிறேன். வாய்ப்பு தான் நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த புத்தகம் வாங்கி படிங்க. இது ஒரு 100 ரூபாய் புத்தகம். தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. 88 பக்கங்கள் உள்ளது. ஸோ வாசிங்க, நிறைய வாசிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.